வணக்கம். நம்ம வழக்கமா நிறைய வரலாற்று நிகழ்வுகளை தரவுகளோட அலசுவோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. இது ரொம்பவே அமானுஷ்யமான தி கிளாஸ் மிரர் கர்ஸ், அதாவது கண்ணாடி சாபம் பத்தின ஒரு கேஸ் ஃபைல். இது ஒரு சாதாரண கதையா நினைச்சிடாதீங்க. எந்த ஒரு முடிவுக்கு வரத்துக்கு முன்னாடியும் அறிவியலையும் தாண்டி ஒரு திகிலான பின்னணியோட இந்த ஆதாரங்களை நாம அலச போறோம். சோ நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? அது இப்போ இந்த வீட்ல இருக்கு. யாழினிங்கிற ஒரு பொண்ணு சொன்ன வார்த்தைகள் தான் இது. அவங்க அம்மா ரொம்ப மர்மமான முறையில இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏற்பட்ட முதல் பெரிய மாற்றம் இதுதான். யோசிச்சு பாருங்க, இந்த ஒற்றை வரி அந்த வீட்ல எவ்வளோ பெரிய பயங்கரம் நடந்திருக்குங்கிறத நமக்கு உணர்த்ததில்ல. இது சாதாரணமா நடந்த ஒரு சோகம் கிடையாது. இந்த ஒரு கொடூரமான வாக்கியத்துல இருந்து தான் நம்மளோட இந்த கேஸ் ஃபைலே ஆரம்பமாகுது. பகுதி 1, மர்ம மரணம். ஏன்னா எந்த ஒரு அமானுஷ்யமும் ஒரு துயரமான மரணத்துல இருந்து தானே தொடங்கும். இப்போ இந்த காலவரிசைய கவனிங்க. முதல் நாள் ராத்திரி யாழினியோட வீட்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அவங்க அம்மா அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. அந்த வீடே அப்படியே விரிச்சோடி போயிடுது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட அங்க போக பயப்படுறாங்க. ஆனா யாழினி மட்டும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே இல்ல. அடுத்த நாள் பகல்ல பார்த்தா அந்த வீட்ல இருக்கிற ஜன்னல்கள் எல்லாம் தானாகவே திறக்குது, மூடுது. இத பார்த்த ஊர் மக்களுக்கு கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள இருண்ட சக்தி ஒண்ணு தங்கி இருக்கு அப்படின்னு முழுமையான நம்பிக்கை வந்துருச்சு. இந்த ஒரு பயம்தான் 2வது நாள் ராத்திரி மீனாட்சி பாட்டிய அந்த இடத்துக்கு வர வைக்குது. பகுதி 2, பாட்டியின் விசாரணை. ஊரே பயந்து ஒதுங்கின அந்த நேரத்துல அமானுஷ்ய விஷயங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச மீனாட்சி பாட்டி களத்துல இறங்குறாங்க. ஆனா அவங்க அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே வெளியே இருந்து கவனிச்சு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது சாதாரண சாபம் இல்ல, உள்ள இருக்கிறது ஒருத்தி மட்டும் இல்ல அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கு வெளியே நிக்கும் போதே அந்த வீட்டின் தன்மையை அவங்க முழுமையா உணர்ந்துட்டாங்க. இது ஏதோ ஒரு சாதாரண ஆவியோ இல்ல சாபமோ கிடையாது. உள்ளே எவ்வளோ பெரிய பயங்கரம் காத்துக்கிட்டு இருக்குன்னு இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. பாட்டி ரொம்ப மெதுவா அந்த வீட்டுக்குள்ள நுழையறாங்க. வாசல் படியை தாண்டின உடனே அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. சில நொடிகள் ஒரே அமைதி. அப்புறம் அவங்க சொல்றாங்க, இங்க 3 பேர் இல்ல 4 பேர் இருக்காங்க அப்படின்னு. இருள் சூழ்ந்த அந்த வீட்டுக்குள்ள யாழினிய தவிர வேற பல உருவங்கள் இருக்கிறத பாட்டி உடனே உணர்ந்துட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அங்க நடக்கிறது வெறும் மாயா கிடையாது, பல அமானுஷ சக்திகளோட ஒரு கூட்டமே அங்க இருக்கு. பகுதி 3, கண்ணாடியின் ரகசியம். இப்போ நாம இந்த வழக்கின் மிக முக்கியமான ரொம்ப இருண்ட ஒரு மையப்பகுதிக்கு வந்திருக்கோம். பாட்டி அப்படி உறைந்து நின்ன அந்த நொடியில மாடியில இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. அவங்க மெதுவா படிகள்ல ஏறி மேல போறாங்க. அங்க யாழினியோட அறைக்கதவு திறந்திருக்கு. உள்ள பார்த்தா யாழினி தரையில உட்கார்ந்து தனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பழைய பெரிய கண்ணாடியை அப்படியே வெறித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளுக்கு உலகத்துல நடக்கிற வேற எந்த விஷயமுமே தெரியல. பாட்டி மெதுவா பக்கத்துல போய், யாழினி, நீ யாரோட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யாழினி கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு, நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப அமைதியா பதில் சொல்றான். அந்த பதில் எவ்வளோ அச்சுறுத்தலா இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தனியா இருக்கிற ஒரு பொண்ணு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு பன்மையில சொல்றது நிஜமாவே பதற வைக்குதுல்ல. உடனே பாட்டியே அந்த கண்ணாடிக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக மெதுவா முன்னாடி போறாங்க. அந்த கண்ணாடியில பாட்டி பார்த்தது என்ன தெரியுமா? அது யாழினியோட சாதாரண முகம் கிடையாது. அந்த கண்ணாடிக்குள்ள கயல்விழி, தாரணி, அப்புறம் முகம் முழுக்க இருள் சூழ்ந்த அடையாளம் தெரியாத இன்னொரு பெண். இந்த 3 பேரும் அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து பாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆவணம் நமக்கு கொடுக்குற இந்த தகவல் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியானது. இவங்கெல்லாம் யாரு, எப்படி இந்த கண்ணாடிக்குள்ள வந்தாங்க அப்படிங்கறதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய மர்மம். அப்போ அந்த முகம் முழுக்க இருள் சூழ்ந்த பெண் கண்ணாடிக்குள்ள மெதுவா முன்னாடி வரான். வந்து, இது ஏன் வீடு அப்படின்னு ரொம்ப வேகமா மூச்சு முட்டு சொல்றான். அந்த அறையில இருந்த நிசப்தத்தை உடைச்ச அந்த வார்த்தைகள் இந்த விசாரணையை அப்படியே ஒரு நேரடி மோதலா மாத்திடுச்சு. அந்த இருண்ட சக்திக்கு இந்த இடம் மேல எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்குங்கிறது இது நமக்கு ஆணித்தரமா காட்டுது. நிலைமையோட தீவிரத்தை உணர்ந்த பாட்டி ரொம்பவே அதிர்ச்சியாகி, அப்போ நீதான் அந்த சாபமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் தான் இது, நான் சாபம் இல்ல, நான் தான் காரணம். இந்த ஒரு வார்த்தை மொத்த நிலைமையும் அப்படியே புரட்டி போட்டுடுச்சு. அவ வெறுமனே உருவாக்கப்பட்ட ஒரு ஆவி கிடையாது. இந்த மொத்த சம்பவங்களுக்கும் அந்த மர்ம மரணத்துக்கும் மூல காரணமே அவதான் அப்படிங்கறத இந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவா அடிச்சு சொல்லுது. அடுத்த நொடி அந்த கண்ணாடி சுக்குநூறா செதறி உடையுது. மொத்த அறையும் பயங்கரமான இருட்டுல மூழ்குது. திடீர்னு யாழினி மெதுவா எழுந்து நிக்கிறான். பாட்டியை பார்த்து, இப்போ நீங்களும் லேட் அப்படின்னு சொல்றான். கார் இருள்ல கண்ணாடி சில்லுகள் செதறி கிடக்கிற அந்த அறையில யாழினியோட அந்த குரல் மட்டும் ஒலிக்கும் போது அங்க என்ன ஒரு பயங்கரம் நடந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ நாம அடுத்த நாள் காலைக்கு வருவோம். நிலைமை ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா அது ஒரு திகழான மரண
அமைதி. மீனாட்சி பாட்டிய காணோம். அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே வரவே இல்லை. ஆனா அதை விட அதிர்ச்சியான, மூளையே குழப்பக்கூடிய ஒரு விஷயம் அங்க இருக்கு. நேத்து ராத்திரி சுக்குநூறா உடைஞ்ச அந்த பழைய கண்ணாடி இப்ப எந்த ஒரு கீறலும் இல்லாம முழுமையா ஒட்டி அந்த அறையில அப்படியே இருக்கு. 4 இந்த எண் எதை குறிக்குதுன்னு புரியுதா? நேத்து வரைக்கும் அந்த கண்ணாடிக்குள்ள 3 உருவங்கள் இருந்துச்சு. ஆனா இப்போ 4 உருவங்கள் இருக்கு. ஆமாம், காணாமல் போன மீனாட்சி பாட்டிக்கு என்ன ஆச்சுங்கிறது இப்போ ரொம்ப தெளிவா விளங்குது. அந்த கண்ணாடி உடையும் போது அது தன்னைத்தானே மறுபடியும் சரி செய்துகிட்டப்போ அது பாட்டியையும் தனக்குடைய இழுத்துக்குச்சு. இப்போ அந்த 4 உருவங்கள்ல 1 மீனாட்சி பாட்டி. இப்போ இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் அலசுனதுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். அந்த கண்ணாடி ஒரு கதவா? அது வேற ஒரு பரிமாணத்துக்கு போற வழியா? அதுக்குள்ள சிக்கிக்கிட்டவங்க எல்லாம் இன்னும் உயிரோட வேற உலகத்துல இருக்காங்களா? இல்ல அந்த இருண்ட சக்தி அவங்கள முழுமையா மாத்திடுச்சா? இந்த ஆதாரங்கள் நமக்கு சொல்றது வெறும் ஒரு பாதி உண்மையை மட்டும்தான். மீதமுள்ள ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நாம ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அமானுஷ்யமான கேஸ் ஃபைலோட அடுத்த கட்ட தகவல்களை நாம அடுத்த அலசல்ல விரிவாக பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க பார்க்குற கண்ணாடிகள் வெறும் பிரதிபலிப்பை மட்டும்தான் காட்டுதான்னு கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க.